everyone, welcome to Padviksha blog. So நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸோட மீனிங் பார்த்துருந்தோம். ஸோ ஐ ஹாவ் டோல்ட் அதுக்கப்புறமா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோல. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வி ஹாவ் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்து எப்படி நம்ம பார்க்க போறோம்னா லைக் ஒரு இல்லஸ்ட்ரேஷனா பார்க்காம நான் வந்து பிரிச்சு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ அதை தான் நம்ம இப்போ கத்துக்க போறோம். இந்த கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன் டாபிக்ல வரக்கூடிய எல்லா இல்லஸ்ட்ரேஷன்ஸையுமே நான் தனித்தனியா தட் இஸ் எதெல்லாம் வந்து டெஃபர்ட், எதெல்லாம் கேபிட்டல், எதெல்லாம் ரெவென்யூ அப்படிங்கறத தனித்தனியா நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஹாவ் டன். ஐ ஹோப் ஸோ எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டிஃபர்ட் எக்ஸ்பெண்டிச்சர். டிஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னு ஒரு சின்ன ஜிஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், தி எக்ஸ்பெண்டிச்சர் incurred on purchasing asset, direct cost for bringing the asset to its working condition or improving assets or its efficiency. So capital expenditure na enna நான் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணுவேன் எதுலன்னா ஆன் பர்ச்சேசிங் அசெட். ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்றதாவும் இன்கர் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா அந்த அசெட்டை வந்து ரிப்பேர்ல இருந்திருக்கு, அந்த அசெட்டை ஒர்க்கிங் கண்டிஷன்ல கொண்டு வரதுக்கு நான் டைரக்ட் காஸ்ட் செலவு பண்ணியிருக்கலாம். ஆர் அந்த அசெட்டை நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் புது அப்டேட், இப்போ எப்படி நம்ம ஃபோனுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கோ அந்த மாதிரி புது அப்டேட் கொண்டு வந்து நான் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு செலவு பண்றேன் இல்லையா, அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல்னா என்ன, வி ஹாவ் நம்மளுக்கு தெரியும் அது முதலீடு. ஸோ என்னோட கம்பெனியில நான் முதலீடை வந்து எப்படி வேணா கொண்டு வரலாம், அசெட்டா கொண்டு வரலாம், இந்த மாதிரி என்னோட அசெட்ஸ்க்கு வந்து செலவுகளாகவும் கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் மிஷினரி, இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் பெய்ட், இதெல்லாம் தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா the expenditure which are incurred on day-to-day operating activities. டே டு டே நான் என் கம்பெனியை நடத்துறதுக்காக நான் என்னென்னலாம் வந்து செலவு பண்றேனோ அதுதான் ரெவென்யூ. ஸோ நான் வேஜஸ் பே பண்ணுவேன், சேலரிஸ் கொடுப்பேன், டெய்லி வந்து டே-டு-டே ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி எனக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். ஸோ பவர்க்காக நான் எலக்ட்ரிசிட்டி பே பண்ணுவேன், ரெண்ட் பே பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே கலந்தது தான் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்ந்து நான் ரெவென்யூ ஏர்ன் பண்ணுவேன். இந்த பேமெண்ட் நான் பண்றதுனால நான் ரெவென்யூ ஏர்ன் பண்றேன்னா அதுதான் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா அந்த ஒரு பர்டிகுலர் கேபிட்டலை நான் யூஸ் பண்றேன்னா அதுக்காக என்னென்ன செலவு பண்றேன்னா அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். So next, deferred revenue expenditure அப்படின்னா என்னன்னா deferred expenditure incurred on operating activities whose benefit is going to get for longer period of time. So இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து நான் செலவு பண்றது டே டு டே ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் நான் செலவு பண்றதுதான். பட் அதுவே அது டெஃபர்டா எப்ப மாறும்னா லாங்கர் பீரியடுக்கு அதோட பெனிஃபிட், அதோட ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு எனக்கு அப்படின்னா அதுதான் டிஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெவி அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்ஸ். லைக் இப்போ நான் 10,000 செலவு பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் சிட்டில வந்து நான் என்னோட பெரிய போஸ்டர் ஒன்று கொடுத்துருக்கேன் என்னோட கம்பெனிக்காக அப்படின்னா அது வந்து லைக் எனக்கு ரொம்ப செலவாயிருக்கு, 10,000 கிட்ட செலவாயிருக்குன்னா அது எனக்கு லாங் டேர்ம்க்கு எனக்கு கொடுக்கும். லைக் எனக்கு ஒரு 1 இயருக்கு அது அந்த ஒரு போஸ்டர்னால எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இப்போ நம்ம வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். ஸோ அந்த இல்லஸ்ட்ரேஷன் எல்லாம் கேதர் பண்ணி நான் இதெல்லாம் வந்து கேபிட்டல், இதெல்லாம் ரெவென்யூன்னு எழுதிட்டேன். ஸோ அதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து வி ஹாவ் நம்மளோட ஒர்க் புக் அண்ட் நம்மளோட பேப்பர் 5ஓட ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டுத்துலயுமே இதுதான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல என்ன இருக்குன்னா
carriage of 7,500 spent on machinery purchased and installed. So carriage அப்படின்னா என்னன்னா, என் மிஷினரி நான் பர்ச்சேஸ் பண்ணதை என் இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி என் இடத்துல அந்த மிஷினரி கொண்டு வந்து சேர்த்து அதை இன்ஸ்டால் பண்ணதுக்காக நான் கேரேஜ் ஆஃப் 7,500 நான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ வெறும் மிஷினரி வாங்கினது மட்டும் எனக்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை, அதோட சேர்ந்து நான் என்னெல்லாம் செலவு பண்றேனோ அதுக்காக அது எல்லாமே வரும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல. ஸோ அந்த பொருளை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்து அதை இன்ஸ்டால் பண்றதுக்குமே சேர்த்து மிஷினரி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கே வந்து நான் 7,500 நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பேஸ்மெண்ட் காஸ்டிங் rupees 1,95,000 at the factory premises. ஸோ இப்போ வந்து இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா கேரேஜஸ் பே பண்றது பார்த்தோம். ஸோ கேரேஜ் பாயிண்ட் வரும் அப்படிங்கறத நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு நோட் பண்ணிக்கோங்க. லைக் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஸோ கேரேஜ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா இல்ல நான் ஏதாவது எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி இருக்கிற பில்டிங்கை எக்ஸ்டெண்ட் பண்றேனாலும் எது ஒண்ணு பண்ணாலுமே அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பேஸ்மெண்ட்டும் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா an extension of railway tracks in the factory area. ஸோ இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன், கன்ஸ்ட்ரக்ஷனும் வரும், எக்ஸ்டென்ஷனும் வரும், கேரேஜும் வரும். கீவேர்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்த் ஒன் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் ஆஃப் நியூ ப்ரொடக்ஷன் மிஷின். ஸோ இன்ஸ்டால் பண்ணாலும் வரும். இப்போ எப்படி நம்ம வந்து ப்ராடக்ட்டை கொண்டு வந்து எங்கிட்ட சேர்க்கறதும் வரும் சொல்லியிருந்தோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்றதும் வரும், எக்ஸ்டென்ஷனும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான், இன்ஸ்டாலேஷனும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்ததுன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஃபிஃப்த் ஒன் மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன் டு foreman's offices in the factory. அகைன் எக்ஸ்டென்ஷன் வேர்ட் இருக்கா? அஃப்கோர்ஸ் வரும். ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி அப்ளை பண்றதுங்கிறது தான் நீங்க பார்க்கணும். ஸோ சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா வேஜஸ் பெய்ட் டு ஓன் எம்ப்ளாயீஸ் ஃபார் பில்டிங் த foreman's offices. இங்க வந்து வேர்டு என்ன இருக்கு? பில்டிங் இருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், பில்ட் பண்றது, எக்ஸ்டென்ஷன் பண்றது எல்லாமே ஒரே மீனிங் தானே. அப்போ பில்ட் பண்ணதுக்காக நான் வந்து என்னோட எம்ப்ளாயீஸ்க்கு நான் செலவு பண்ணியிருக்கேன்னா அது எனக்கு வேஜஸா போகாது. அது என்னவா வரும்னா எனக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா வரும். ஏன்னா அது பில்ட் பண்றதுக்காக நான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து செவன்த் ஒன் expenses incurred in connection with obtaining a license for starting the new factory were rupees 10,000. ஸோ ஒரு நியூ ஃபேக்டரியை நான் நடத்துறதுக்காக நான் அதை ஸ்டார்ட் பண்றதுக்காக எனக்கு ஒரு லைசன்ஸ் தேவை. அந்த லைசன்ஸ்க்காக நான் வந்து எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பென்ஸ் நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா ஒரு நியூ ஃபேக்டரி நடத்துறோம் அப்படின்னா நான் பில்ட் பண்ணியிருக்கேன், அதை ஸ்டார்ட் பண்ண போறேன்னா அது எனக்கு கேபிட்டல். ஸோ அதை ஸ்டார்ட் பண்றதுக்காக எனக்கு ஒரு லைசன்ஸ் தேவைன்னா அது கண்டிப்பா அது சார்ந்ததாக இருக்கும். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ அடுத்து a factory shed was constructed at a cost of 1 lakh. A sum of 5,000 has been incurred for the construction of temporary huts for storing building materials. இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் மெட்டீரியல்ஸ் எது வந்தாலுமே அதுதான். இங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபேக்டரி ஷெட் வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு 1 lakh செலவாச்சு. அகெயின் ஒரு 5,000 செலவாயிருக்கு. என்னன்னா டெம்பரரி ஹட், அந்த ஸ்டோரிங் பண்றதுக்காக டெம்பரரியா மேல ஷெட் கட்டு ஹட்டை போடுறதுக்காகவும் செலவாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அடுத்து வந்து நைன்த் ஒன் த இன்ஸ்டாலேஷன் ஆஃப் அ நியூ காஃபி மேக்கிங் மிஷின் ஃபார் rupees 10,000. அகெயின் இங்க வேர்ட் என்ன தெரியுது உங்களுக்கு? இன்ஸ்டாலேஷன். ஸோ இன்ஸ்டாலேஷன் அண்ட் இங்க பார்த்த எல்லா கீவேர்ட்ஸும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் அகெயின் பாத்தீங்கன்னா 10th வந்து பில்டிங் ஆஃப் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கிளப். ஸோ பில்டிங் ஆஃப் அன் எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா இதுல வரும். அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பர்ச்சேஸ் ஆஃப் அசெட்ஸ்னாலே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் விசிஆர் அண்ட் டிவி. ஸோ இது எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், எனக்கு அசெட்டை நான் பர்ச்சேஸ் பண்ணாலே அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ திஸ் வில் கம் இன் திஸ். அண்ட் 12th ஒன் வந்து பாத்தீங்கன்னா the last one a plant constructed. ஸோ பிளான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன், மிஷின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன், எது வந்தாலும் இதுல தான் வரும். ஸோ எல்லாருக்கும் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னங்கிறத பார்த்துடலாம்.
So first one இதுல என்னென்ன keyword வரும் என்னன்னு பார்க்கலாம். Heavy advertising cost of 10,000 spent on launching of a company's new product. என்னோட கம்பெனியோட நியூ ப்ராடக்ட் நான் லான்ச் பண்றதுக்காக ஹெவி அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு புது பிஸ்கெட்ஸ் வந்து லான்ச் பண்றேன், பிரிட்டானியால புது பிஸ்கெட்ஸ் லான்ச் பண்றாங்கன்னா அது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஆகணும். அது ஒரு பெரிய லெவலுக்கு வரணும்னா ஹெவி அட்வர்டைசிங் காஸ்ட் நான் செலவு பண்ணி ஆகணும். அதை நான் பண்றேன் இல்லையா, ஹெவி அட்வர்டைசிங் காஸ்ட், அது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். இங்க ஹெவி அட்வர்டைசிங் அப்படிங்கிறதுனால இது டிஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராகவும் ஆகும். பட் நீங்க ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லயும் லிஸ்ட் பண்ணலாம், டிஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லயும் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ டிஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 200 rupees paid for servicing the company vehicle, including rupees 50 paid for charging the oil. ஸோ டே டு டே லைஃப்ல என்னோட கம்பெனியை நடத்துறதுக்காக நான் என்னென்ன செலவு பண்ணேனோ எல்லாமே இதுல வரும். என் கம்பெனியில என் கம்பெனி நடக்கணும்னா நான் என்னென்ன செலவு பண்றேனோ அது எல்லாமே வரும். அதர் தேன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இவ்வளவு நேரம் பார்த்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தவிர்த்து என்னெல்லாம் நம்ம செலவு பண்றோமோ அது எல்லாமே இதெல்லாம் இதுல வரும். ஸோ கம்பெனி வெஹிக்கல் சர்வீஸ்க்காக 200 rupees பே பண்ணேன்னா அது இதுல வரும். ஸோ சர்வீசிங் வரும், அட்வர்டைசிங் காஸ்ட் வரும், நெக்ஸ்ட் வேஜஸ் பெய்ட், கண்டிப்பா வேஜஸ் பே பண்ணியிருந்தா வரும், சேலரி ரெண்ட் எது பே பண்ணியிருந்தாலும் வரும். ஸோ பேமெண்ட் ஃபார் கம்ப்யூட்டர் டைம் டு ஆப்ரேட் அ நியூ ஸ்டோர்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றதுக்காக அந்த பர்சனுக்கு நம்ம பே பண்றோம்னா அதுவும் வரும். rupees 1000 paid for removal stock to a new site. இந்த சைட் கேரேஜ், அகைன் இந்த சைட் இந்த இடத்துல இருந்து கொண்டு போய் இன்னொரு சைட்டுக்கு சேர்க்கறதுக்காக நான் வந்து பே பண்ணணும். அந்த பர்சனுக்கு நான் பே பண்ணணும் இல்லையா, எடுத்துட்டு போய் வைக்கிறவங்களுக்கு. அடுத்து rings and pistons of an engine were damaged at a cost of rupees 5,000 to get full efficiency. So ஒரு மிஷின் வந்து எனக்கு இன்ஜின் ப்ராப்ளம் இருக்கு, அந்த இன்ஜின் ப்ராப்ளம் நான் சரி பண்ணணும்னா ஐ நீட் டு பே சம் அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட் தான் வந்து இதுல வரும். ஸோ நெக்ஸ்ட் 2,000 spent as an lawyer fee. ஸோ என்னெல்லாம் நம்ம ஒரு பர்சனுக்கு கட்டுறோமோ பே பண்றோமோ அது எல்லாமே வந்து இதுல வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், 10,000 were spent on advertising. அஃப்கோர்ஸ் அட்வர்டைசிங்னாலே வரும்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அட்வர்டைசிங் வரும். அடுத்தது ரீடெக்கரேஷன் பண்ணாலும் வரும். ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் ஸ்டஃப் பர்ச்சேசஸ், ஐ மீன் அசெட்ஸ் கிடையாது, அதனால அது இங்க கண்டிப்பா வரும். ஸோ இதெல்லாம் தான் டே டு டே லைஃப்ல நான் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுவேனோ எல்லாமே இது. ஸோ எல்லாருக்கும் வந்து இது வரைக்கும் பார்த்த எல்லா கான்செப்ட்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட் கண்டிப்பா கேளுங்க. அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸ்னா லைக் இதுக்கு முன்னாடி இருந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோட இன்னொரு சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். இஃப் யூ guys know about my another channel, so you'll get to know. இல்ல தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிற லிங்கை செக் பண்ணிக்கோங்க. So we'll meet you all in the next video. Until then, stay tuned. Bye.